கழுத்து வலி இருக்கா? 95% கழுத்து வலிக்கு காரணம் மெக்கானிக்கல் நெக் பெயினுங்க. நெக் பெயின் சீரியஸ் 1 மெக்கானிக்கல் நெக். இதான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை தெரிஞ்சுக்கணும். செர்விக்கல் ஸ்பைன், அதாவது கழுத்துன்றது 7 குட்டி குட்டி வெர்டிபிரா ஒன்று சேர்ந்து உருவாக்கப்படுறதுங்க. அது நம்மளோட ஸ்பைனல் கார்டையும் மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தையும் ப்ரொடெக்ட் பண்ற விதமா அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த கழுத்தை ரெஸ்டே கிடையாதுங்க. எப்பவுமே இது ஒரு ஸ்ட்ரெயின் ஆக சான்ஸ் இருக்கு. உட்காந்து வேலை பார்க்குறமும் கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா இருக்க வேண்டியதா இருக்கு. படுக்கிறப்பையும் ஒரு கம்ப்ரஸ் ஆகிற வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த எலும்புகளை சுத்தி மஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பின்னாடி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டை ஸ்பைனோட கனெக்ட் பண்றதுக்கு பேரு சப்பாசிபிட்டல்னும், இதுக்கு சென்ட்ரல்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா ஸ்பைனல் மசில்னும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பேராஸ்பைனல் மசில்னு சொல்லுவாங்க. இந்த மசில்ல டீப்பா இருக்கிறது ஸ்டெபிலிட்டிக்காகவும், மேல இருக்கிறது மொபிலிட்டிக்காக, கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா ஹோல்ட் பண்றது. இந்த மசில்ல வியர் அண்ட் டியர் ஆனாலோ ஸ்ட்ரெயின் ஆனாலோ அப்பதாங்க நம்ம உட்காந்து வேலை பார்க்குறப்போ, குனிஞ்சு நிமிர்றப்போ, படுத்து எந்திரிக்கிறப்போ, காலையில தூங்கி எந்திரிக்கிறப்போ கழுத்து வலியோட பிடிப்பா இருக்கிறதுக்கு காரணம். உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேரா நிமிர்ந்து நின்னுக்கோங்க. கீழே குனிஞ்சு தரைய பாருங்க. தலையை அப்படியே லைட்டா ப்ரெஷர் கொடுத்து கீழே தள்ளுங்க. இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மசில் ஸ்ட்ரெயினா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, தலையை மேலே பாருங்க. வானத்தை பார்த்துட்டு லைட்டா ப்ரெஷர் கொடுங்க. த்ரோட் இழுத்தா மசில் டென்ஷனா இருக்குன்னு அர்த்தம். பின்னாடி இருந்தா தாங்க இந்த ஸ்பெரிவிக்கல் ஸ்பைன்ல இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனாகவும் லாக்காகவும் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சைட் பெண்ட் பண்ணுங்க. கையை வச்சு கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் கொடுங்க. சேம் சைட்ல இருந்தா ஜாயிண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, ஆப்போசிட்ல இருந்தா மசில். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் செக் பண்ணிக்கோங்க. திரும்பி பின்னாடி பாருங்க. 90 டிகிரி ஷோல்டரை பார்க்கணும். அது ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு அப்படின்னா மசில் டென்ஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நேச்சுரலாவே உங்க கழுத்து டைட்டா இருக்குன்னு அர்த்தம். இதனாலதான் நீங்க வேலை பண்றப்போ இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு வலியை உற்பத்தி பண்ணுதுங்க. கழுத்து வலி வரக்கூடாதா? ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்றப்போ, டிராவல் பண்றப்போ, வண்டி ஓட்டுறப்போ, வெயிட் தூக்குறப்போ இந்த எக்ஸசைஸை டெய்லி காலையில எந்திரிச்சு பண்ணுங்க. The day start with exercise. Number 1, move the head up and down. Turn the head right and left. Side bend பண்ணுங்க. கையை ஃபார்வர்ட் அண்ட் அப் லிஃப்ட் பண்ணி விடுங்க. சைட்வேஸ் லிஃப்ட் பண்ணி விடுங்க. கையை கோத்துக்கோங்க. தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மூவ் இன் அண்ட் அவுட். ஆர்ம் சர்க்கிள்ங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட். கையை 90 டிகிரி கொண்டு வந்துக்கோங்க. மூவ் இன் அண்ட் அவுட் பண்ணுங்க. கையை 90 டிகிரியில சைடில் வச்சுட்டு டச் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா விடுங்க. கழுத்து வலின்னு சொல்லிட்டு கைக்கு பண்றேன்னு பாக்குறீங்களா? இந்த கையில நம்ம வெயிட் ஆப்ஜெக்ட்லாம் தூக்குறப்ப நெக்கு தாங்க பேஸா இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற மசில் டென்ஷனே ஆகுதுங்க. அதே மாதிரி நெக்ல இருக்க மசில் முக்காவாசி இந்த ஸ்கேப்லால தான் அட்டாச் ஆகி. ஸோ இது ஃபங்க்ஷனல் ஜாயிண்ட். ஸோ இது ரிப்பீட்டடா ஒர்க் பண்றப்ப ஸ்ட்ரெயின் ஆகுறதெல்லாம் நெக் மசில் டைட் ஆயிட்டு பெயின் வருது. ஷோல்டரையும் நெக்கையும் ஆக்டிவேட் பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயா இருக்கும். இதோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நேரா நின்னுக்கோங்க. பெண்ட் பண்ணுங்க. கழுத்தை புஷ் பண்ணிட்டு ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ். அதே மாதிரி மேலே பாருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடுங்க. திரும்புங்க. ஆப்போசிட் ஹேண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. திரும்புங்க. ஆப்போசிட் ஹேண்ட் வச்சு புஷ் பண்ணுங்க. சைட் பெண்ட் பண்ணுங்க. கையை வச்சு ரீஃபோர்ஸ் பண்ணுங்க. இங்க ஒரு ஸ்ட்ரெச் இருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல பண்ணணும். இதை முடிச்சுட்டு நேராக நிமிர்ந்து நின்றுட்டு திரும்பி ஆப்போசிட்டோட பிக் டோ பாருங்க. இந்த டயகனல் டைரக்ஷன்ல புல் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் பண்ணுங்க. இந்த மொபிலிட்டி எக்ஸசைஸும் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ரெச்சும் பண்ணுங்க. பெயின் ஃப்ரீ ஆயிடும். ஹாப்பியா ஒர்க் பண்ணுங்க. பெயின் ஃப்ரீயா இருங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.